இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு பிறப்பினால் உண்டான 7 நற்செய்தி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, லூக்கா 2:14, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் பிறப்பின் நற்செய்தி என்ன? பிறப்பு. இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறந்த உடனே நம் அநேகருக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், ரொம்ப சந்தோஷப்படுவோம். இன்னும் பாத்தீங்கன்னா 1483 ஜெர்மனியிலே ஈஸ்பென் என்ற கிராமத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் சமய சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர். 1809 அமெரிக்காவில் ஹார்டின் என்ற ஒரு இடத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அங்கே ஒரு மர வீட்டிலே அங்கே பிறந்தது. அந்த குழந்தை யார் என்றால் ஆபிரகாம் லிங்கன். அடிமைத்தனத்தை ஒழித்தது. இன்னும் 1910 அல்போனியாவில் எளிய முறையிலே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை யார் என்றால் அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் காட்டின அன்னை தெரசா. இப்படி இந்த உலகத்துல பிறக்கிற குழந்தைகள் அனைவரையும் அவர்கள் மரித்த பின்பும் அவரை குறித்து அவர்களுடைய பிறந்தாள் நாளை நாம் நினைவுபடுத்துவோம், ஞாபகப்படுத்துவோம். ஆனால் அந்த பிறந்த நாளிலே அவர்கள் செய்த சாதனைகள், அவர்களுக்கு கொடுத்த பரிசு பட்டங்களை சொல்லி கொண்டாடுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை மாத்திரம் அவர் குழந்தையாக, அவர் பிறப்பை ஒரு குழந்தையாக கொண்டாடுகிறோம். ஆனால் இவர்களுடைய பிறப்பை நாம் ஒரு நாளும் அப்படி எண்ணுவதில்லை. அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறக்கும் போதே சீர்திருத்தங்கள், அவருடைய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து உலகத்தில் சாதனை படைத்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பு அப்படி அல்ல. அவருடைய பிறப்பு உலகிற்கே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்தது, உலகிற்கே ஒரு சந்தோஷம். பாருங்க, அவ்வளவு ஒரு அது வரைக்கும் சமாதானம் என்பது இந்த உலகத்துல இல்லாமையா இருந்தது. இங்கே ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் படைத்து உருவாக்கி அங்கே அவர் சபிக்கிறார். சபித்து ஏதேன் தோட்டத்துல அவர்களுக்காக எடுக்கப்பட்ட மண்ணை அதை சுத்தம் பண்ணுவதற்காக, பரிசுத்தம் பண்ண அவர்களை துரத்தி விடுகிறார். அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் துரத்தப்பட்ட இடத்திலே அவர்கள் போகிறார்கள். அப்போது ஒரு குழந்தை பிறக்கிறது, காயின், ஆபேல். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உலகமே கவனித்திருக்கோம் அந்த குழந்தைய. எல்லா விலங்குகளும் பறவைகள் எல்லாம் கவனிச்சு பார்த்திருக்கோம். ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் அந்த குழந்தை அவர்கள் நினைத்தது போல இல்லை. அவர்கள் பிரிவினை, அங்க அவர்கள் முதல் இரத்த பலி, அவர்கள் ஆண்ட சமூகத்துல வந்து நிற்கிறார்கள், பலி செலுத்துறாங்க. அவர்கள் காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி காயின் ஆபேலை கொலை செய்கிறார். எவ்வளவு காரியம் பாருங்க. சமாதானம் இல்லை அந்த உலகத்துல, சமாதானம் இல்லை. 99% குடும்பங்களிலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படித்தான் நம் இந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு நாள் சந்தோஷம், அந்த ஒரு நாளாவது புத்தாடையை எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு சென்று சந்தோஷமா இருக்கலாம், அந்த ஒரு அவ்வளவுதான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு நமக்கு சமாதானத்தை கொண்டு வருது. அன்னைக்கு ஒரு சகோதரி என்னோடு பேசிக்கொண்டார். அவர்கள் வீட்டிலே அவர்கள் வேதாகமத்தை எடுத்து ஆலயத்துக்கு செல்வதற்காக அவர்கள் ஆயத்தம் பண்ணி வந்து கொண்டிருக்கும் போது அவங்களுடைய உறவினர் சொல்றாங்க, இங்கே சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி அவங்களை நிந்தித்தார்கள். அவரை ஏளனம் செய்தார்கள் என்று சொல்லி வீட்டுல ஒரே சண்டை. ஆலயத்துக்கு வர்றது கூட யாருமே விடுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க.
சண்டை, பிரச்சனை, அநேக குடும்பங்கள்ல பகைகள். சிலர் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல மூஞ்சிலே முழிக்க கூடாது, இவங்க இவளை பார்த்தால ஆலயத்துல கூட பொது இடத்துல கூட பார்த்தும் பார்க்காதவர்களாய் செல்கிறார்கள். பாருங்க, நம்மளுக்குள்ளே கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ள எவ்வளவு நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சமாதானம் உள்ள ஜீவியம் வாழ்கிறோம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பு நமக்கு என்ன நற்செய்தியை கொண்டு வருகிறது? சந்தோஷம், சமாதானத்தை கொண்டு வருகிறது. அந்த சமாதானம், சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறதா? நீதிமொழிகள் 12:20 தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நம்ம சமாதானம் பண்ணும் போதுதான் நமக்கு சந்தோஷம் வரும். அந்த சமாதானம் நமக்கு உண்டாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கும் போது, நம்ம உள்ளத்துக்குள்ள வரும்போது அந்த சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ள வந்துவிடும். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையோ அங்கே சமாதானம் இல்லை. சில நேரங்கள்ல அன்னைக்கு சொல்ல நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லையே அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட எப்படி வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? காலையில எழும்புனதுல இருந்தே நிம்மதியா இல்ல எனக்கு சந்தோஷமாவே இல்லை, இந்த பண்டிகை நாட்களாகவும் இருந்தது இல்ல, ஒருவேளை சண்டை போட்டுக்கொண்டு வீடுகளிலே ஒருவேளை மகனும் தாயும் இல்லைன்னா மாமியார் மருமகள் இல்லைன்னா உறவினர்களுக்குள்ளே சண்டையோடு இருக்கிறீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பிறக்கும் போது நமக்குள்ளே சமாதான சந்தோஷம் வரும். மத்திய 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஆண்டுடைய புத்திரர், ஆண்டுடைய பிள்ளை என்று பெயர் சொல்லிக்கொண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நமக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க குடும்பத்துல சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க. இந்த பண்டிகை எங்களுக்கு சந்தோஷமா சமாதானமான ஒரு பண்டிகையா இருக்கணும். இந்த நற்செய்தியை அது நீங்க இந்த உலகத்திற்கு வந்த அந்த நற்செய்தி சந்தோஷம் அது எங்க வீட்டுல வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களோடு பேசியிருக்கீங்க. நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் உம்முடைய சமூகத்துல சப்பா நாங்க இந்த பண்டிகையை அர்ப்பணிக்கிறோம். நாங்க ஒருவேளை சண்டையோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு நான் ஏன் வாழ்கிறேன்னு சொல்லி கூட இந்த பண்டிகையை கூட சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம கூட நாங்க ஆசரிக்க நாங்க ஒருவேளை பிரயாசப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்க எங்க உள்ளத்துக்கு வாங்கப்பா. எங்களுக்கு ஒருவேளை இல்லாத இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீண்டும் எங்களுக்கு தாங்க. நீங்க அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.